ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம கோல்டுக்கான வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சு, ஸோ அப்கமிங் வீக் எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத டெக்னிக்கல் வைஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப்னா தோஜி மாதிரி. ஸோ இந்த மந்த்து கேண்டில் இப்போ 14 நாள் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் மந்த்து இன்னொரு 5 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது ப்ரீவியஸ் மந்தோட ஹையை இது வரைக்கும் ஸ்வீப் பண்ணி நிற்கிது. ஓகேங்களா, இது ரிஜெக்ட் ஆகுமா கண்டினியூ ஆகுமான்றது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமோட மூமெண்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் அட் ரெசிஸ்டன்ஸில் இன்வெர்டட் ஹேமராக இருந்துச்சு. நான் டிசைட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, வீக்லி இங்கே ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருக்குது. பட் ஓவரால் பை அப்படின்றது 34 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஓவரால் பை போகணும். இந்த பை கண்டினியூ ஆகலைன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு சின்னதாக ஒரு லாங் கரெக்ஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றது தான் இந்த மூமெண்ட். இந்த பிரேக் அவுட் இல்லை, நம்ம இங்கேருந்து நம்ம அதை தான் முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, கடைசி 2-3 வாரமாக அதுதான் மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த பை போகிறது எல்லாமே ட்ராப் பண்ணி கீழே 2 வாரமாக அடிச்சிட்டே இருந்தாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மார்போசோ கேண்டில். ஓகேவா, அப்போது இந்த வீக்குக்கான மூமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது இந்த ரேஞ்ச் எதிர்பார்த்தோம். இந்த ரேஞ்சுக்கு இடையில எங்கே நமக்கு ப்ரைஸ் போனாலும் இந்த ரேஞ்சுக்கு இடையில ப்ரைஸ் இங்கேருந்து ஃபர்தராக செல் ஆகணும். அதாவது வீக்லி கேண்டில் கட் பண்ணிவிட்டு பார்ப்போமா, அப்போ தான் அந்த கதை புரியும். ஓகேங்களா, ரைட், இதுதான் லாஸ்ட் வீக் கேண்டில். இந்த லாஸ்ட் வீக் கேண்டிலுக்கு லாஸ்ட்டாக H4 வியூ அப்படின்றது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு இதை தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த லெவல் எடுத்து வச்சுருந்ததில் ஹரிசாண்டல் லைனே போட்டுருவோம். ஓகேங்களா, ரைட், இதைத்தான் நம்ம ரேஞ்சாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கண்டினியூவேஷன் செல் சைடு வந்துச்சுன்னா இந்த இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றது கண்டினியூஷன் ஃபால் அப்படின்றது இந்த லோ வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்த்தோம். அண்டு டெய்லி வைஸ் பார்க்கும்போது 3250 நான் அந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சால் டெய்லியில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கரெக்ஷன் போகுது அப்படின்னா தெளிவாக ரீடெஸ்ட் வராது. ஸோ ஆர்டர்ஸ் அதிகம் இருக்காதுங்கிறதுனால அவங்களே ப்ரைஸ் அதாவது ஆர்டர்ஸை ஜென்ரேட் பண்ணி வால்யூம் ஜென்ரேட் பண்ணி ட்ராப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் கரெக்ஷனில் நடக்கக்கூடிய ட்ராப் அப்படின்றது தான் பேசியிருந்தோம். ரைட், இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வீக் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவேஷன் நான் ஓவரால் சொன்ன மாதிரி என்னுடைய வியூவில் மாற்றமே இல்லை. இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் ஓவரால் பை கண்டினியூவேஷன் நடக்கும். இது என்னுடைய வியூ. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் ப்ரைஸ் பை நடக்கணும். அண்டு ரீசன்ட் டார்கெட் அப்படின்றது 3500ன்னு கூட வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஓகே, 3500 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து ஒரு $70 மேலே இருக்குது. தாராளமாக போகிறதுக்கான பாசிபிள் இந்த வீக் எதிர்பார்க்கலாம், பை கண்டினியூவேஷன் ஆனால். ஓகேங்களா, ஸோ டெய்லி வீக்லி எல்லாமே பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்குது. ஓவரால் நம்ம எதிர்பார்த்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ 4 ஹவர் கம்ப்ளீட் கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த ரேஞ்ச் அக்ரஷனாக மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக ஒரு ஹை அல்லது இதே கண்டினியூவேஷன் அப்படியே மூமெண்ட் நல்லா அக்ரஷனாக போச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் ஒரு 3700 to 800 அந்த ரேஞ்சு வரைக்கும், இங்கேருந்து ஒரு $200-300 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கோல்டு இந்த வீக்குக்கான அனாலிசிஸ். நான் என்னுடைய வியூவை சொல்லியிருக்கேன். இதில் எந்த விதமான பை செல், இந்த லெவலுக்கு மேலே பை பண்ணுங்கள், அந்த லெவலுக்கு மேலே செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலை. கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே நல்லாயிருக்கும். தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் கோல்டுக்கான லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவல்ன்றது நம்ம என்ட்ரிக்கெல்லாம் சொல்கிறது இல்லைங்க. ஒரு ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ளூவில் போட்டுக்குவோம். நம்ம ஃபர்தராக லைவ் பண்ணும்போது இந்த சார்ட் வச்சு பேசலாம். அடுத்து நம்ம லைவ் பண்ணும்போது இந்த சார்ட் வச்சு பேசலாம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், அதாவது 34 உடைக்க வேண்டியது. பட் 47 வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு கீழே கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. 3408 அந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஸ்வீப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணி ப்ரைஸ் ஒரு கரெக்ஷன் போகிறதுக்கு பார்க்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக ப்ரைஸ் மேலே உடச்சிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம நினைக்கிற மாதிரி 3500 அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. பைசெல் கன்ஃபர்மேஷனாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். ஏன்னா ஓவரால் லெவல் எந்த லெவல் பிரேக் ஆனால் எந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் எஸ் ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர், எஸ் ஏ ரீட்டைல் ட்ரேடர் நான் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இங்கே போகும் அங்கே போகும் இந்த கேண்டில் தான் திரும்ப அந்த கேண்டில் தான் திரும்ப அப்படின்ற விஷயத்த நான் பர்சனலாக நம்புறதில்லை. இது வந்து என்னுடைய வியூ. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுல டவுட் இருந்தால் இந்த வியூ படி பார்த்து பாருங்கள். ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் அனாலிசிஸ் பண்ணுற இந்த சிம்பிளான மெத்தட் தான். பட் அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.